ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய ஆர்கேவி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆர்கேவி மொபைல்ஸ்லேருந்து உங்கள் ஆர்கேவி பேசுகிறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில் வந்துட்டு நிறைய பேர் வந்து முன்னாடி மொபைல் விஷயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே இந்த ஹெட்ஃபோன் வந்து கேட்பாங்க. பிடி ஹெட்ஃபோன், அதாவது ப்ளூடூத் ஹெட்ஃபோன் கேட்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அண்டு சிங்கிள் ஹெட்ஃபோன் வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 200 அல்லது ஒரு 250 இல்லைனா 180 அந்த ரேஞ்சில் இது இருக்கும். கடைகளை பொறுத்து விலைகள் மாறும். இது வந்து கடைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 180 இல்லை 200 வரும். இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இது தனியாக கிடைக்கிது ஒரு 10 ரூபா 20 ரூபா ரேஞ்சுக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இதில் ஸ்பீக்கர் இருக்கும். ஸ்பீக்கர் அதாவது நம்ம காதில் கேட்கக்கூடிய ஸ்பீக்கர் இதில் இருக்கும். தென் வந்துட்டு இந்த ப்ளூடூத்தை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் போர்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மைக்ரோ பட்டன் சொல்லக்கூடிய இந்த இடத்துல மைக்ரோ பட்டன் இருக்கும். இதில் தெரியுதுங்களா? இந்த இடம் தான் மைக்ரோ பட்டன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு மைக்கு. இப்போ இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து வச்சுருக்கிறவங்க இது வந்து அங்கேருந்து பேசும்போது கேட்குது, நீங்கள் பேசுகிறது கேட்கல அப்படின்னம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைக்கு, இது வந்து செல்ஃபோன் அக்சசரிஸ் கடையில் அந்த மைக்கு கிடைக்கும். இந்த மைக்கை வாங்கிட்டு இதில் ப்ளஸ் மைனஸ் பார்த்து, ப்ளஸ் வந்து கருப்பு கலரு, இது ப்ளஸ் வந்து சிவப்பு கலரு, மைனஸ் வந்து கருப்பு கலரு, இந்த இதை வந்து மாற்றினோம்னா கரெக்டாக வேலை செய்யும். ரெண்டாவது வந்துட்டு இதுக்கு சார்ஜிங் போர்ட்டுன்னு சொல்லப்போனால் இதில் பட்டப்பின் சார்ஜிங் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான ஒரு பேட்ரி. இந்த பேட்ரி வந்து போயிடுச்சு அப்படின்னம்னா ப்ளூடூத் ஹெட்செட் வந்து நமக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பேட்ரி தான். இந்த பேட்ரி வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம சார்ஜ்லேருந்து அன்பிளக் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு மோனோ ஹெட்செட் அப்படின்னு சொல்லக்கூடியது. மோனோன்னா ஒரே ஒரு காதில் மட்டும் இது கேட்குறது. இன்றைக்கி ஹெட்செட்டு வாங்குகிற என்னுடைய கடைக்கு வரவங்க எல்லாருமே வந்துட்டு என்னென்னா லோ பட்ஜெட்டில் வேணும், அது வந்து பேக்கப் நேரம் அதிகமாக நிற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஹெட்செட் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 650 ரூபா 700 ரூபா ரேஞ்சில் வாங்கினா மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹெட்செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் வந்து இப்போ இதை ஒரு கடையில் வந்து எங்கள்கிட்ட வந்து ஷாப் வச்சுருக்கிறவங்க ஒரு 200 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு 150 ரூபா இல்லாட்டி போனால் 120 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். மேக்ஸிமம் ஒரு 30 ரூபா 40 ரூபா வச்சு சேல் பண்ணுவாங்க கடையில் ரீசேலர் வந்துட்டு. ஆனால் இப்போ இதனுடைய குவாலிட்டியை மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல இப்போ இதனுடைய மதிப்பு ஒரு 80 ரூபா ஒரு 100 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்குண்டான பொருள் தான் இது உள்ளார இருக்கும். அதனால் ஒரு ஹெட்செட், பிடி ஹெட்செட், அதாவது ப்ளூடூத் ஹெட்செட்டை நீங்கள் வாங்கும்போது என்னென்னா, ஃபஸ்ட்டு நல்ல மூவிங்கில் உள்ள ஒரு கம்பெனியை பார்க்கணும். இன்னொன்று வந்துட்டு என்னென்னா பேக்கப் நேரத்தை பார்க்கணும். இப்போ இந்த ஹெட்செட் வந்துட்டு என்னென்னா நாங்கள் இருக்கக்கூடிய சைடில் எங்களுக்கு வந்து கிடைக்கிது. இது வந்து கேடிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டபுள் சைடு, அதாவது படம் உங்களுக்கு போட்டுப்பாங்க தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி வரும். இதில் வந்து 2 சைடு இருக்கும். ஸ்டீரியோ ஹெட்செட்டு. இதில் வந்து பேக்கப் நேரம் அப்படிங்கிறது இதில் போட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வந்து 14 ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. 14 ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க 18 மணி நேரம் இது வந்து நிற்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு என்னென்னா 18 மணி நேரங்கிறது இதில் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு ஹெட்செட்டை வந்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சவுண்டு அதிகமாக வச்சு அப்படின்னா இந்த 18 மணி நேரம் கண்டிப்பாக அது வராது. இதை வந்துட்டு நீங்கள் பேசுகிறதுக்கு மட்டும்தான் வந்து உபயோகப்படுத்துகிறீங்கன்னா அதில் ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் வரும். எதுவுமே பாக்ஸில் போட்டிருக்கிற மாதிரி கண்டிப்பாக வராது. பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான் வரும். ஆனால் அதுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம உபயோகப்படுத்தும் போது வந்துட்டு என்னென்னா அதனுடைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் யூஸிங் இருக்குது. என்னென்னா நம்ம மாறுபட்ட விதமாக தான் அவங்க உபயோகப்படுத்துவோம். இப்போ நான் பாட்டு கேட்டேன்னா 24 மணி நேரம் வச்சு பாட்டு கேட்குறவங்க சில பேர் இருப்பாங்க. கண்டினியூஸாக கால் வர்றவங்க சில பேர் இருப்பாங்க. இது மாதிரி டைப் ஆஃப் கேரக்டரில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணும்போது சரியான நேரத்தை அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த கம்பெனியில் என்ன ஒரு லோகஸ்டிக், அதாவது ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் அது வேலை செய்யும். இப்போ இந்த ஹெட்செட் பார்த்திங்கன்னா என்னுடைய கடையில் நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபா 550 ரூபா 600 ரூபாய்க்குள்ள நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன கேட்டால் ஒரு மீடியம் குவாலிட்டி உள்ள ஒரு ஹெட்செட் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா 1200 ரூபா. நீங்கள் ஒரு ஹெட்செட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் பேட்ரி உள்ள ஹெட்செட் வாங்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 300 ரூபா ரேஞ்சில் வாங்குங்க. அது நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் சைடு ஹெட்செட் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு 350 ரூபா 250 ரூபாயில் வாங்காதீங்க. ஒரு கம்பெனி, அதாவது இந்த மாதிரி கேடிஎம் இல்லை இஆர்டி இல்லைனா வந்து போட்டு அந்த மாதிரி உள்ளதை வாங்க. போட்டு நிறைய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வந்து காப்பி வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் ஒரு 600க்கு மேலே போச்சுன்னா 700 600க்கு மேலே போச்சுனாலே அது ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்கிது. அதனால் ஹெட்செட் வாங்கும்போது நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகவும் கொஞ்சம் பிராண்ட் அதிகமாகவும் நல்லா லோக்கலில் எது மூவிங்கில் இருக்கோ அதுபடி பார்த்து வாங்கணும். ஏன்னா என்னுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க ஹெட்செட் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதை பார்க்கக்கூடிய என்னுடைய சேனலில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னென்னா, நம்ம வந்து ஆர்கேவி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸு அண்டு எலக்ட்ரிக்கல் ஹோம் அப்ளையன்சஸ் இது எல்லாமே வந்து நம்ம நடத்திக்கிட்டு வரோம். அதில் நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறது எல்லா விதமான கேட்டகரி வீடியோ தான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே வந்து சந்தேகங்களை கேட்டதுக்கும் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட யூடியூப் சேனலுங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக ரன் பண்ணிட்டு வரேன். இதை வந்து ப்ரொமோட் பண்ணி சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து போட்டுட்டு இன்ன வரையும் இருந்ததில்லை. இல்லைன்னா 5-6 வருஷம் நம்ம சேனலை ரன் பண்ணுங்கிறது இல்லை. ஸோ என்னென்னா, நமக்கு தெரிஞ்சது நமக்கு முடிஞ்சதை எல்லாத்தையும் நம்ம போஸ்ட் போடுவோம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கண்டினியூவாக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். வியூவர்ஸ் இருக்கிறதுனாலையும் அவங்க கேட்குற கொஸ்டின்கிறதுனாலையும் தான் நான் வீடியோவை அதிகம் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் என்னுடைய சேனலில் இருங்க. ஃப்யூச்சரில் இன்னும் இந்த சேனலை வச்சு ஏதாவது பெரிய பிளான் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு எல்லாமே உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ஒற்றுமை வேணும். மேக்ஸிமம் யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்லா கமெண்ட் போடுங்க, நல்லா கேள்வி கேளுங்க. யாருக்குமே எதுவுமே எல்லாமே தெரியாது. தெரிஞ்சதை இங்கே வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம எல்லாமே நம்ம தெரியுதுங்கிறது நம்ம எதுவுமே இங்கே போஸ்ட் பண்ணுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, எனக்கு புரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம், உபயோகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு அது ஏற்கனவே தெரியும்னா நீங்கள் ஓகே, மற்றவங்களை தெரியப்படுத்தலாம். எனவே நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களிடம் சந்திப்பது உங்கள் ஆர்கேவி.